அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இறைக்காதல், இறை நேசம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடர்ந்த காடு, நடுவில் ஒரு சின்ன குடில். அதில் ஒரு இளைஞர் சதா இறைவனின் படைப்புகளிலிருந்து அவனை விளங்க முற்படும் தவத்தில் கரைந்து கொண்டிருந்தார். ஓர் அசரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றி இல்லறத்தை தொடர வேண்டாமா? உடனே அந்த இளைஞர் காடு விட்டு நாட்டின் உள்ளே நுழைகிறார். எதிரே ஒரு பல்லக்கு. அந்த திரைசீலை விலக அதிலிருந்த அரசிளங்குமரியை நம்ம இளைஞர் கண்ணில் பட, அந்த அழகில் தன்னை மறந்து பல்லக்கு பின் செல்ல, அது அரண்மனைக்குள் செல்கிறது. வாயிற்காவலன் இவரை தடுத்து நிறுத்த, இளைஞர் எத்தனிக்க அரசருக்கு விஷயம் தெரிய அரண்மனைக்குள்ளே தாக்கப்பட, விழித்தது மறுபடியும் அரண்மனை நோக்கி புறப்பட, பின் தாக்கப்பட, இப்படியே தொடர்கிறது. இறுதியாக பயங்கர தாக்குதலால் சுய நினைவை இழக்கிறார் இளைஞர். தான் பார்த்த அந்த ராஜகுமரியை தான் மணந்தாக வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாட, அவளை பார்த்த இடத்திலே அமர்ந்து இறைவனோடு தர்க்கம் செய்ய, கொஞ்ச நேரத்தில் அரண்மனை காவலர்கள் ஒரு பெண்ணத்தை புதைப்பதற்காக எடுத்து செல்ல, விசாரித்ததில் அரசிளங்குமரி சற்று முன் இறந்து போனால். அவளை அடக்கம் செய்த பின் அரண்மனை காவலர்களிடம் அவள் மரணம் பற்றி விசாரிக்கிறார் நம்ம இளைஞன். ராஜகுமாரியை ஒரு இளைஞன் நேசித்ததையும் மன்னர் அந்த இளைஞரை கண்டிக்கும் போது அந்த இளைஞர் இறந்து போனதாக இளவரசி கேள்விப்பட்டார். தன்னால் ஓர் உயிர் பறிபோனது குறித்து அதிர்ச்சி அடைந்த இளவரசி மரணித்தாள் என்பதாக கூறினார் காவலாளி. உடனே இருட்டும் வேளையில் அந்த கபரை தோண்டி அவளது உடலை வெளியே எடுத்து விட்டு, கபரை முன்போல் அமைத்து விட்டு, அவளது உடலோடு காட்டி தன் குடிலில் உடலை சாத்தி விட்டு அதன் முன்பு ஒரு விளக்கை ஏற்றி விடுகிறார். இருட்டில் காட்டு வழியில் பயணிப்பவர்களுக்கு குடி தண்ணீர் தேவைப்பட விளக்கை ஏற்றிய குடிலுக்கு வருகிறார்கள். அந்த இளைஞரோ அரண்மனை காவலாளிகள் தன்னை தேடி வந்து விட்டதாக எண்ணி குடிலை விட்டு வெளியே வந்து அந்த இடுக்கு வழியாக பார்க்கிறார். வந்த பயணிகளில் ஒருவர் மருத்துவர். பெண் கை நாடி பார்த்ததும் இந்த பெண் இறக்கவில்லை, அதிர்ச்சியில் தான் மயக்கமுற்றிருக்கிறார் என்று அவளது நெஞ்சை தட்டி, பின் பச்சிலை சாற்றை வாயில் ஊற்றி பெண் மயக்கம் தெளிகிறார். அந்த இளைஞர் குடிலுக்குள் வந்து அத்தனை விவரம் சொல்ல, அரசிளங்குமரி அப்போதுதான் அந்த இளைஞரை முதலாக பார்க்கிறாள். தன்னை விரும்பி தனக்காகவே வாழ்ந்து தனக்காக உயிரை பணயமாக்கி பாடுபட்டதையும், பின் மண்ணோடு மண்ணாக மக்க விடாமல் தனக்கு உயிர் பிச்சை கொடுத்த அந்த இளைஞரையே வந்த பயணிகள் சாட்சியாக்கி திருமணம் செய்து கொள்கிறாள். அரண்மனை குடும்பத்தார்களுக்கு தன் மகள் இறந்ததாகவே இருக்கட்டும் என்று தானே அத்தனை பயணிகளுக்கும் சொல்லிவிடுகிறாள். காட்டில் வாழ்வு தொடர்கிறது. இல்லற வாழ்க்கையில் முத்து ஒன்று அவளுக்குள் விளைய ஆரம்பிக்கிறது. ஹஜ்ஜு பயணம் மேற்கொண்டு காபா வந்து சேர அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் ஞாபகமாக குழந்தைக்கு இப்ராஹிம் என்று பெற்றோர்கள் பெயர் சூட்ட, மறுபடியும் இல்வாழ்க்கை காட்டிலே தொடர்ந்தாலும் தன் அன்பு மகனுக்கு குர்ஆன் போதிக்க நாட்டிலுள்ள மதர்சாவில் காலை விட்டு மாலை காட்டிற்கு கூட்டி செல்ல இப்படியே தொடர்கிறது. இந்த ரகசியம் எப்போ அரசருக்கு தெரியும்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.